ஹாய் காய்ஸ், ஐம் ரீட்டா. இந்த வீடியோவில் வந்துட்டு எம்எஸ்சி மேத்ஸ் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக ரொம்ப நாளாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமென்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்றத பார்க்கும்போது பேசிக்காக நமக்கு ஒன் டைமென்ஷனாக என்னன்னு தெரியும். ஒரு பர்டிகுலர் பர்சனால் ஃப்ரண்ட் பேக் மட்டும் போயிட்டு இருந்து முடிச்சதுன்னா அதை ஒன் டைமென்ஷன் சொல்லுவோம். டூ டைமென்ஷன்னா அவங்களால இப்போ ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பர் ஃபுல்லாக போக முடிஞ்சுது, லைக் லென்த் பிரெத் எல்லாத்துலேயும் போக முடிஞ்சுது, அதை நம்ம டூ டைமென்ஷன் சொல்லுவோம். த்ரீ டைமென்ஷனா அவங்களால ஹைட் அளவுக்கும் போக முடியுது அப்படின்னா நம்ம த்ரீ டைமென்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இதே வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரால டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்போ ஒன் டைமென்ஷனா இவங்க வந்துட்டு இந்த இதில் இண்டிபெண்ட்டாக போக முடியும். டூ டைமென்ஷனா உங்களால் லென்த் பிரெத்தை இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே. த்ரீ டைமென்ஷன்னா ஹைட்டையும் சேர்த்து இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ பேசிக்காக டைமென்ஷன் அப்படின்றது இஸ் அ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் டைரக்ஷன். இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைமென்ஷனை நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதில் பாருங்களேன், இது வந்து டைமென்ஷன் 1. ஓகே. இதோட ரேங்க் என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ டைமென்ஷன் 1. இதில் டைமென்ஷன் 3. ஓகேங்களா? இது டைமென்ஷன் 2 டைமென்ஷன். இது வந்துட்டு டைமென்ஷன் 1. எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எக்கிலான் ஃபார்ம் எடுத்துக்கணும். இந்த எக்கிலான் ஃபார்முக்கு கீழே இருக்கிறது எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா மீதி எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ. இது வந்து எக்கிலான் ஃபார்மில் இது 3 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ மீதி எத்தனை ரோ ஃபில் ஆயிருக்கு? 3 ரோமே. அதனால டைமென்ஷன் 3. இதில் வந்துட்டு எக்கிலான் ஃபார்ம் பார்க்கும்போது 1 தான். ஸோ 2 டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். ஓகேவா? இப்போ மோர் இண்டிபெண்ட் வெக்டார் மீன்ஸ் ஹையர் டைமென்ஷன். இப்போ நிறைய இண்டிபெண்ட் வெக்டார் இருக்குன்னா நிறைய டைமென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த இது பார்த்து இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். சரிங்களா? இப்போ 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் நம்மளால வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ், ரைட்? ஸோ என்னால் வந்துட்டு இப்போ 2ன்னு இருக்குது அப்படின்னா அதை நம்ம 0வாக மாற்ற முடியும் பை யூஸிங் திஸ் 1. 3ன்னு இருக்குன்னா என்னால் மாற்ற முடியும் பை யூஸிங் திஸ் 1. ஸோ இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா இது வந்து டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு நம்மளால மாற்ற முடியாது. இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு இருக்குது, செகண்ட் ரோவில் உங்களுக்கு 1 இருக்குது, தேர்ட் ரோவில் இருக்குது. ஸோ மாற்ற முடியாது. இதுலேயுமே உங்களுக்கு மாற்ற முடியாது. ஸோ த திங் இஸ் மோர் இண்டிபெண்ட் வெக்டார்ஸாக இருக்கும் போது, ஓகேவா, இதெல்லாமே ஹையர் டைமென்ஷனாக இருக்கும். இதெல்லாமே டிபெண்ட் வெக்டார்ஸ். லைக் புரியுதா? லைக் 2 டிபெண்ட் பண்ணியிருக்கு, 3 நம்மளால இதை வந்து 0வாக மாற்ற முடியும். மோர் இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் மீன் ஹையர் டைமென்ஷன். இதெல்லாம் இண்டிபெண்ட் வெக்டார், அதனால இதெல்லாம் ஹையர் டைமென்ஷன். ஓகேவா? இஃப் a vector is just a multiple of another, it does not increases dimension. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ராவா 3 0 0ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு இன்னொரு டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போனா கூட இது வந்துட்டு சிங்கிள் டைமென்ஷனாக தான் இருக்கும் ரிப்பீட்டடாக இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.